ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள், அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் என்ன ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்னைக்கு 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுகெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லாரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 தடவை முறை சொல்கிறது மிகவும் நல்லது.
சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவக்கிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு. காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது, அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது, லெதர் அதாவது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது, கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேனால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுவர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் எந்த மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். தனுசு, மூலம், பூராடம், முத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி குரு. இந்த சனி வக்ர காலத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார், உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர ராசிநாதனே உங்களுடைய ராசிநாதனான குரு சனியை பார்க்குறார். அதனால் ரெண்டுமே பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி போயின்னு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் பார்வையில் சனி பகவான், வலிமை கம்மியான சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடத்துல வக்கரம் பெறுறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைண்டில் தங்காது. 10 தரம் 20 தரம் படித்தா கூட மனசில் நிற்காது. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எல்லா விதமான பரீட்சைகள்லையும் ஜாகிரதையாக பார்த்து வருவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அதாவது வெளியில் செல்லக்கூடிய கழிவு உபாதைகள் எல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது சிறுநீர் கழிக்கிற இடம், அதாவது இதுவெல்லாம் மலை ஜலம் கழிக்கிற இடங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக வச்சுக்கோங்க. இந்த இதில் பப்ளிக் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருங்கோ. ஏன்னா அவங்களுக்கு பாசிபிலிட்டி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ரொம்ப அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு முயற்சிகளில் சிறு பின்னடைவு இருக்கும். முயற்சிகளில் பார்த்தோம்னா ஒரு சிறு பின்னடைவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் அதீதமான பளு இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மூலியமாக உங்களுடைய வேலைகள் செய்ய முடியாத அளவுக்கு காலகட்டமாக அமையும்.
பளு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாக இருக்கும், வேலை நிமித்தமாக சற்று அலைச்சல் கூட அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால போட்டிகளில் நிச்சயமான வெற்றி நிச்சயம் உண்டு. இருந்தாலும் அதீதமான முயற்சிகள் வரும். அதாவது 200% எஃபர்ட் போட்டிங்கன்னா 100% வரும். அதனால் அதீதமான முயற்சிகள் செய்வதன் மூலியமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 4ஆம் இடத்தில் வக்கரம் பெற்ற சனி இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தாலேயானால் வீடு மனை வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கவாளுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக ஒன்றையும் லீகாலிட்டியை பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அதன் மூலியமாக சற்று பின்னடைவு வரும். லீகாலிட்டியில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தனுசு ராசிக்காரர்கள் சட்டம் ஒழுங்கு எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர அதாவது தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகாசு வேலைகள் பண்ணுறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்க, அப்ளிகேஷன்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம். பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று பின்னடைவு வரும். ஜாகிரதையாக இருக்கணும். கேஷியராக இருக்கவங்களாம் ஒரு தடவைக்கு 4 தரம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மன அழுத்தம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பழைய கடன்களை வசூலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்கோ. கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அது தவிர வந்து தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும். என்ன பின்னடைவு இருக்கும்னா, தொழிலில் வந்து உங்களோட வேலை செய்கிறவங்க மூலியமாக பிரச்சனைகள் வரும். அது தவிர தொழிலில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றத்துலேயும் வந்து சிறு சிறு தடங்கல்கள் வந்து அதுக்கு பிறகு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சாஸ்தா ஐயப்பன்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தனுசு ராசிக்காரர்கள் அது வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இப்போ கார்த்திகை மாதம் வரும் இந்த நடுவில், அந்த காலகட்டத்தில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமான மாற்றங்கள் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் கருப்பு துணி வாங்கி தானம் கொடுங்க. அதை தவிர நெய் தானம் கொடுங்க. தேங்காய் கொப்பரை தானம் கொடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது.